ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம பல லட்சம் கடன் தீர செப்டம்பர் மாத மைத்ரேய முகூர்த்த தேதிகள், நேரங்கள் இத பத்தி தான் பார்க்க போறோம். நமக்கு எல்லாருக்குமே கடன் அப்படின்றது இருக்கும். அந்த கடனால ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட குழப்பங்கள், மன அழுத்தங்கள், அவமானங்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். நிறைய பேர் இந்த கடனால என்ன செய்றது அப்படின்னே தெரியாத அளவுக்கு பிதுங்கி நிப்பீங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பல லட்சம் கடனை தீர்ப்பதற்கு ஒரு அற்புதமான நாள் தான் இந்த மைத்ரேய முகூர்த்தங்கள் வரக்கூடிய நாட்கள். ஒரு மாதத்திற்கு 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் இந்த முகூர்த்த தேதி வரும். அன்றைய தினம் உங்க கடன் பிரச்சனை தீர்வதற்கு நம்ம சொல்ற இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதும். நிச்சயமா அது எத்தனை லட்சம் கடனாக இருந்தாலும் சரி, எத்தனை கடனாக இருந்தாலும் சரி, வீட்டு கடன், வாகன கடன், கிரெடிட் கார்டு கடன், இந்த மாதிரி அனைத்து கடன்களும் உங்களுக்கு தீர்ந்துவிடும். அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மற்றவர்களிடம் இருந்து கடன் வாங்கி கஷ்டப்படுபவர்களுக்கு இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்றது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தாலும் சரி, அல்லது வீடு, கார் லோன், கிரெடிட் கார்டு, அடகு நகை வைப்பது, இந்த மாதிரி எந்த விதமான கடனாக இருந்தாலும் இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் கடனை தீர்த்து கொள்ளலாம். இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்த தேதிகளை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். செப்டம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:11க்கு ஆரம்பித்து 9:58 வரைக்கும் இந்த மைத்ரேய முகூர்த்த தேதி இருக்கு. அடுத்த தேதி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27 சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு ஆரம்பித்து 11:41 வரைக்கும் இந்த தேதிகள் இந்த நேரங்கள் இருக்கின்றது. இந்த 2 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் இதை செஞ்சாலே போதும். அதுவும் இந்த 8:11க்கு ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த நேரத்தில் உடனே நம்ம செய்யக்கூடாது. முன்னாடி ஒரு அரை மணி நேரம், பின்னாடி ஒரு அரை மணி நேரம் கழிச்சுட்டு அந்த மத்தியமமான நேரத்தில் தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யணும். இந்த புதன்கிழமை இரவு முகூர்த்தமாக வருகின்றது. ஆனால் இந்த சனிக்கிழமை காலை முகூர்த்தம் வருகின்றது. உங்களுக்கு எது தோதுப்படுதோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். ஏற்கனவே செஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த நீங்கள் செஞ்சு வச்சதை எடுத்து நீங்கள் மறுபடி பணத்தை வச்சாலே போதும். புதிதாக செய்பவர்கள் எத்தனை கடன் இருக்கோ அத்தனை இந்த மாதிரி மொய் கவர் அப்படின்னு சொல்லுவோம். அதை எடுத்து வச்சுக்கிருங்க. அந்த எத்தனை கடன் கவருக்கு எடுத்து வச்சுருக்கீங்களோ அத்தனை நீங்கள் நோட்டு, ஒரு ரூபாய் நோட்டு ரூ. 50, ரூ. 20, ரூ. 100, ரூ. 500 உங்ககிட்ட என்ன பணம் இருக்கோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல் ஒரு பிரியாணி இலை ஒரு கவருக்கும் ஒன்று வைக்கணும். பச்சை கற்பூரமும் ஒரு சின்ன பீஸு ஒரு கவருக்கும் தனித்தனியாக வைக்கணும். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் இதை வெளியில் வேலை பார்க்குற இடத்துக்கு கொண்டு போய் கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம். பூஜை அறையிலையோ பூஜை செஞ்சுக்கிட்டோ இதை செய்யணுன்ற அவசியம் கிடையாது. வீட்டில் எந்த இடத்துல இருந்து வேணாலும் நம்ம செய்யலாம். இந்த கவரில் நீங்கள் வட்டி கடன்னா வட்டி அவங்க பேரை எழுதிக்கிறங்க. பேங்க்னா பேங்க்னு பேரை எழுதி வச்சுக்கிறங்க. யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்றது தெரியணும். அதற்காக இந்த மொய் கவரில் ஒரு நோட்டை எடுத்து வச்சுக்கிறங்க. அந்த ரூபாய் நோட்டை. அதுக்கப்புறமா பச்சை கற்பூரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த பிரியாணி இலையில் இவரிடம் வாங்கிய கடனை நான் சீக்கிரமே திருப்பி கொடுக்கணும். இந்த கடன் எனக்கு விரைவில் அடைந்து விட வேண்டும் அப்படின்றத எழுதிருங்க. ஒரு முறையும் நீங்கள் பணம் எடுத்து வைக்கும் பொழுது இந்த பிரியாணி இலையில் நீங்கள் இப்படி எழுதணும். ஒவ்வொரு மாதமுமே இதை எழுதிக்கிட்டே வரணும். அந்த பிரியாணி இலை மொத்தமாக நீங்கள் எழுதி காலி பண்ணிட்டீங்க அப்படின்னா, இடமில்லை அப்படின்னா, அந்த பிரியாணி இலையை எரிச்சிட்டு அடுத்ததாக புதிதாக பிரியாணி இலை எடுத்து நீங்கள் எழுதி இந்த மாதிரி வச்சுருங்க. அந்த கவருக்குள்ளே ஒரு பச்சை கற்பூர துண்டையும் அதில் போட்டுருங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொரு மைத்திரிய முகூர்த்தத்துக்கும் பணம் எடுத்து வைக்கும் பொழுது சீக்கிரமே அந்த கடன் அடைஞ்சிரும். அவங்களுக்கு அந்த கடனை திருப்பி தரக்கூடிய சூழல் கண்டிப்பாக ஏற்படும். அந்த பண வரவு உங்களுக்கு ஏற்படும். அதற்காகத்தான் இந்த மைத்திரிய முகூர்த்தத்தப்போ நம்ம பணத்தை எடுத்து வைக்கிறோம். இந்த பணத்தை நீங்கள் வட்டி கொடுப்பதற்காக எடுக்கக்கூடாது. அசல்ல ஒரு தொகை கொஞ்சமாக கொடுப்பீங்க இல்லையா, அப்பொழுது இந்த பணத்தை சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கணும். அல்லது மொத்தமாக அந்த கடனை அடைக்கின்ற சூழல் வரும் பொழுது இந்த பணத்தையும் எடுத்து அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த கடன் விரைவாக அடைஞ்சிரும் அப்படின்றது தான் இதனுடைய ஒரு ஐதீகம். இந்த மாதிரி இந்த மாதம் வரக்கூடிய இந்த 2 தேதிகளில் உங்களுக்கு என்னைக்கு எந்த தேதி தோதாக இருக்கின்றதோ அன்னைக்கு இதை செஞ்சு வைங்க. நிச்சயமாக உங்கள் பல லட்சம் கடனும் கண்டிப்பாக தீர்ந்துவிடும். அதே போல் அந்த பேங்க் கடன், நகைக்கடன் எதுவாக இருந்தாலும் அடகு வச்சுருக்கீங்க அப்படின்னா, எனது அடகு வைத்த நகையை சீக்கிரமே மீட்கணும் அப்படின்னு எழுதுங்க. சீக்கிரமே அந்த நகை உங்கள் வீடு தேடி வரும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மாதமுமே செஞ்சுக்கிட்டே வாங்க. நீங்கள் வெளியில் இருந்தாலும் வெளியில் வச்சும் இதை செய்யலாம். 5 நிமிஷம் தான் ஆகும்.
இந்த அற்புதமான மைத்திரேய முகூர்த்தத்தை எத்தனை லட்சம் கடன் இருப்பவரும் பயன்படுத்திக்கிட்டே வாங்க. நிச்சயமா கூடிய விரைவில் உங்களது அத்தனை கடன்களும் காணாமல் போகும். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.